டேய் உள்ள இந்த பில்டிங்ல ஒரு குட்டிங்களையுமே காணுமேடா. இங்க இருக்கிறதெல்லாம் வயசான ஆளுங்க தான். நீ சரியா கணக்கும் காட்டல. என்னதான் வேலை பாக்குற நீனு? சரி அதை விடு. திங்கக்கிழமை வந்தா கணக்கையாச்சும் காட்டு. என்ன கணக்கு எங்க ஓடிட போகுது சார்? முதல்ல பில்டிங்க போய் பாருங்க சார். சரி வா, முதல்ல பில்டிங்க பாப்போம். இந்த இன்ஜினியருக்கு கொடுக்காத, வேற யாராவது புது இன்ஜினியர் இருக்கானான்னு பாரு. சரிங்க, அதை பாக்குறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வாங்க போலாமா? இங்க இருக்கிற எதுவுமே வேலைக்கு ஆகாதுடா. புதுசா ஏதாச்சும் இருக்குதான்னு போய் பாரு. நம்ம எம்பி ரோட்ல கட்டிக்கிட்டு இருக்கோம்ல, அங்க நிறைய குட்டிங்க இருக்கான், அங்க போய் பாத்துக்கலாம். எதுக்கு சார் இந்த ரோட்ல போக சொன்னீங்க? இங்கதான் என்னுடைய குட்டி வந்துட்டு இருக்காடா. அப்படியே சைடுல நிறுத்து. ஓஹோ, அதான் விஷயமா? நிறுத்து 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 நிறுத்துடா. என்ன குட்டி? ஜிம் 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 ஜிம். என்ன ரகலையோ ரகலையா? டேய் அப்துல்லா, நீ ஆட்டோல வந்துற. நீங்க எப்போ வண்டியை நிறுத்த சொன்னீங்களோ அப்பவே நான் கீழே இறங்க ரெடி ஆயிட்டேன். கிளம்புடா. வழியில ஏதாவது ஆட்டோ வந்தா ஏறிக்கிறேன், நீங்க உங்க வேலையை பாருங்க. சீக்கிரம் கிளம்புடா. என்னம்மா நம்ம போலாமா? கார் இவருக்கு லாஜா இருக்கிறது இதுதான்ப்பா. ஏய் குடு, சாவியை குடு. குடுங்க. ஏய் பின்னாடி எல்லாம் ஏறிடாத. பின்னாடி ஏறி யாரும் அந்த கொடுமையை பாக்குறது? நிக்குது பாரு, கிளம்பு. எங்க இது என்ன எனக்கு புதுசா? சரி கிளம்புங்க. ஒரு பொண்ணை என்னன்னா இங்க வர சொல்லியிருக்கான், இன்னொரு பொண்ணை அங்க வர சொல்லியிருக்கான். யார எங்க எப்படி பண்ணுவானே தெரியலையே. எப்பா ஆட்டோ நில்லு. நல்லா சிரிக்கிறியே, அழகா தான் இருக்க. ட்ரெஸ் பழசா இருந்தாலும் நீ சூப்பர் ஃபிகரா தான் இருக்க. மேல போட்டிருக்க ட்ரெஸ் பார்க்காத, உள்ள குடுக்குற மஜாவை பாரு. ஏ ராசா, ஏ மன்மத ராசா. ரகல 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 ரகலையோ ரகல. அண்ணா அண்ணா, நான் இங்க ராஜான ஒருத்தரை பார்க்கணும்னா. இந்த நேரத்துல இங்க எங்கம்மா இருப்பாரு? அவர் இப்ப எங்கண்ணா இருப்பாரு? இப்படியே நேரா போனா ஒரு குடவுன் இருக்கும், அங்கதான் உட்கார்ந்து இருப்பாரு. போய் பாருங்க. ஒருவேளை தெரியலன்னா பக்கத்துல யாரையாவது கேளுங்க. வா போலாம். ரொம்ப நன்றிண்ணா. சரிம்மா, வாங்க போலாம். ராஜையா, முதல்ல இந்த ஃபைலை கொஞ்சம் பாருங்க. இது அந்த சைட்டோடது. அப்புறம் இது காந்தி நகர்ல இருக்கிற நம்ம கிளுகிளுப்பு அபார்ட்மெண்ட். எப்படி இருக்கு பாருங்க, பல யாராவது இருக்கீங்களா? நான் எதுவும் பேச மாட்டேன், நீயே கேளு. உள்ள ஏதோ ஒரு குட்டியோட சவுண்ட் கேக்குதுடா. ஐயா உள்ள இல்லைங்க, பர்கத்துல்லா. ஆமா, ஏதோ ஒரு உள்ள. அட எப்ப பார்த்தா குட்டியா நினைச்சுக்கிட்டு இருந்தா இப்படி கணக்கையும் கொஞ்சம் பாருங்க. ராஜா சார், ரகல ரகலையோ ரகல. என்னம்மா குட்டி? கணக்கு குக்குல்லா, அந்த கணக்குக்கு ஓகே. ராஜா சார், எங்களுக்கு வேலை வேணும். அந்த மணி அண்ணன் தான் எங்களை அனுப்புனாரு. அவ அனுப்பி விட்ட ஆளுங்களா நீங்க? ஆமா ஆமா, நாங்க உங்களை தான் நம்பி வந்தோம் சார். நீங்க தான் ஏதாவது பண்ணணும். ஏதாவது பண்ணுங்க சார். நான் இருக்கிறதே பண்றதுக்கு தானே. நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. என்ன, நான் தான் இருக்கேன்ல. உள்ளா, இவங்களை நம்ம ஃபார்ம் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போப்பா. ஃபார்ம் ஹவுஸ்க்கா? கூட்டிட்டு போயிடுறேன். என்ன இவரு? சரி, அப்ப முடிஞ்சது. போய் விட்டுட்டு வரேன். வாமா. ரொம்ப நன்றி, போயிட்டு வரேன் சார். அடடே, குட்டி ரொம்ப சூப்பரா இருக்கு.
ஆ, ஆனா எனக்கு ஐயோ என் புருஷன் வந்துட்டானே. சிவ பூஜையில கரடி மாதிரி வந்திருக்க. ஆ, ஆ. எப்பா 10 நிமிஷத்துல கிளம்பி போயிடுப்பா அண்ணே. ஹே அப்துல்லா. ஏ உள்ளா இல்லங்க பர்கத்துல்லா. ஆ, ஏதோ ஒரு உள்ளா. மேல இருக்கிற குட்டிய உள்ள அனுப்பி வைக்கலாம்ல. ஆ? ஓ அந்த ரசகுல்லா குட்டியா, நீங்க உள்ள போங்க, சந்தோஷமா அனுப்பி வைக்கிறேன். ஆ, உடனே அனுப்பிச்சு வச்சிரு என்ன. வர. சரி சரி. என் குட்டிடா. இந்த ஃபார்ம் ஹவுஸ் வேலையை அவன் என்னைக்கு முடிப்பான்னு தெரியலையே. ஹலோ இன்ஜினியர் சார், கொஞ்சம் இப்படி வாங்க. வந்துட்டேன் சார். நம்ம ராஜா ஐயா வேலைய நீ எப்பதான்ப்பா முடிச்சு கொடுப்ப? சார் இந்த வாரத்துல எப்படியாச்சும் முடிச்சு கொடுத்துடுறேன் சார். 2-3 நாள் ட்ரை பண்றேன். அப்படியே முடியலன்னா ஒரு வாரத்துல முடிச்சு கொடுத்துறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் நீ பண்ணிக்கோங்க. என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நான் ராஜா ஐயா கிட்ட பதில் சொல்ல முடியாது, புரியுதா? கடைசியில எனக்கு சமாதி கட்ட வச்சிடாதீங்க. சரிங்க சார். ஏய் அது சரியா போடுங்கப்பா. ஆமா, 4 இருக்கிறப்ப வேலை செய்யறமே. என்ன இன்னைக்கு ஒரு குட்டியை கூட காணோம். வாங்க வாங்க ராஜாயா. வேலை எல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு? ஆ? என்னங்க ஐயா, நேத்து 2 மாம்பழம் சாப்பிட்டீங்களே, நல்லா இருந்ததா? மாம்பழம் சுவையா இருந்தாதான் நல்லா இருக்கும். உனக்கு என்னடா தெரியும்? அப்படின்னா நம்ம வேலை நாளைக்கு ஓகே தானே? ரகல ரகல ரகலையோ ரகலடா. லோடு வந்திருக்குன்னாங்க, போய் பார்த்துட்டு வா. ரகல ரகல ரகலையோ ரகலடா. இந்த சரக்கு அடிக்கும் போது இந்த ஊறுகாய் இருந்தா அதோட சுவைய வேறடா. இந்த சிக்கனு மட்டனுங்கிறாங்களே, அது எனக்கு பிடிக்கிறதே இல்ல. உள்ளா பர்கத்துல்லாங்க. ஏதோ ஒண்ணு உள்ளா. டேய் உள்ளா, உன்னை நான் வர சொன்ன விஷயமே வேற. என்னது இது? எனக்கு ஒரு அபார்ட்மெண்ட் கட்டுறதுக்கு டெண்டர் ஒண்ணு கிடைச்சிருக்கு. அது எப்படி இருக்கணும்னா, ஏதோ ஒரு அபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க ஸ்கொயர்னு, அதை விட சூப்பரா இருக்கு. அதை விட சூப்பரா கட்டிடலாம். நீங்க விடுங்க தலைவரே. இல்ல அவ்வளோ வேண்டாம். அப்புறம் அங்க குட்டிங்களும் வேலை பார்ப்பாங்கல்ல. அட, என்கிட்ட வேலையை கொடுத்துட்டீங்கன்னா அங்க பெண்கள் வேலை செய்யாம இருப்பாங்களா? இப்ப மட்டும் என்கிட்ட ஒரு குட்டி இருந்திருந்தா. என்னங்க ராஜா, எப்ப பார்த்தாலும் குட்டி குட்டின்னு ஏங்கி போறீங்க. அந்த குட்டியோட சுகம் உனக்கு என்னடா தெரியும்? ஓ ஏய் உள்ளா, ஒரு தடவை வேட்டையாடவா? அந்த மானோட சுவை. எனக்கு அந்த சுவையெல்லாம் வேணா, நீங்களே அதை நல்லா சாப்பிடுங்க. என்னங்க மன்மதராஜா சார், உடம்பு ஃபுல்லா தங்கம் ஜொலிக்குது. இந்த விரல் என்ன குத்தம் பண்ணுச்சு? எல்லாரும் விரல்ல மோதிரம் போடுவாங்க, ஆனா நான் மோதிரத்துக்கு விரல போடுவேன். இந்த விரலுக்கு மோதிரம் போடுறவன் இல்லன்னா ரகல ரகல ரகலையோ ரகலடா. புரியுதா? புரியுது புரியுது. அதனால தானே உங்களை மன்மத ராஜான்னு கூப்பிடுறேன். மன்மத ராஜா நீங்க எங்க வேணாலும் வேலையெல்லாம் என் வேலை ஆனா போதும். அப்புறம் ராஜா தலைவர், காலையில நம்ம இடம் பார்க்க போலாமா? நீயே சொல்லிருக்கியே, காலையில போயிடலாம். காலையில தொழுகையை முடிச்சிட்டு நான் வந்துடுறேன். அப்புறம் அந்த குட்டிகளை மறக்க கூடாது, புரியுதா? அதை எப்படி நான் மறப்பேன், நீங்க கவலை விடுங்க. ராஜாயா, அப்ப நான் கிளம்புறேன். ஏய் அப்துல்லா, அங்க அந்த குட்டிங்க இருக்கணும் என்ன? கண்டிப்பா மறந்துடாத. இப்படியே குட்டி குட்டிங்களு போட்டிக்குள்ள போயிடுவேன் நீ.
என்னய்யா வாசனை தூக்குது? ஏ அப்துல்லா, ஐஷு மூஜப்பா. இது ரொமான்டிக் சென்ட். இத மட்டும் இப்ப போட்டுக்கிட்டோன்னு வையேன், ரொமான்டிக்கா இது சூப்பரா சூப்பரா வேலை செய்யும்டா. என்னத்த அதுவும் செய்யும்? குட்டிங்களோடடா, ரகல ரகலடா. நீங்க மன்மத ராஜா மட்டும் இல்ல, கட்டில மகாராஜாங்கிறது எனக்கு நல்லா தெரியும் ஐயா. அதனால நான் கீழே வெயிட் பண்றேன், நீங்க வாங்க. ரகல ஆ, ரகல 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 ரகலடா. இந்த அத்தரோட வாசனை ரொம்ப சூப்பரா இருக்கே. எங்க சார் வாங்குனீங்க? எங்க இருந்தா வாங்கினேன், அது எதுக்கு இப்போ? அதை விடுங்க ராஜா சார். நீங்க சொன்ன மாதிரி அந்த கிழவியோட சைட்ல நல்ல காசு பார்க்கலாம். இடத்த மட்டும் நீங்க கிளியர் பண்ணி கொடுங்க, மத்த எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன். என்ன ரோட்ல எந்த குட்டிகளையுமே காணோம். இங்க இருந்தே ஆரம்பிச்சிட்டாரா? என்ன பண்றது? மன்மத ராஜா, இன்னொரு விஷயம், அந்த மினிஸ்டரை பார்த்து விவரமா பேசுங்க. அந்த சென்டர்ல செம்ம இடம் அது. அப்புறம் நீங்க குட்டிகளோட அங்க ஜல்சா பண்ணலாம். அப்புறம் அந்த கிழவியோட இடமே வேணான்னு விட்டுருவீங்க நீங்க. உள்ள நீ சொல்றதும் கரெக்ட் தான். அப்புறம் ஆனா ஏதாவது பண்ணி அந்த கிழவியோட சைட்டை கண்டிப்பா வாங்குவேன். சரி, நீ அரேஞ்ச் பண்ணி கொடு. ஆனா ஒரு விஷயம்டா, என்னது? குட்டிய மட்டும் மறந்துடாது. என்ன எந்த வேலை எப்படி இருந்தாலும் நீங்க அந்த குட்டிங்க விஷயத்துல மட்டும் கரெக்டா இருக்கீங்க ராஜா சார். பண விஷயத்துலயும் அப்படிதான். பணம் இருந்ததுன்னா குட்டிங்க தானா தேடி வரும்டா. குட்டிங்க விஷயத்துல உங்களை மிஞ்ச ஆளே கிடையாது. என்ன எப்படி தேடுறீங்க? ஆனா உங்க கண்ணுல ஒண்ணு மாட்டினாலும் அது அன்னைக்கே காலி இல்ல. நிறுத்து நிறுத்து நிறுத்து, ஏதோ ஒரு குட்டி நிக்குதுடா, நிறுத்துடா. முதல்ல நம்ம வேலையை முடிச்சிட்டு வந்து அப்புறமா அதை பாத்துக்கலாம். அந்த பொண்ணு எங்க போயிட போறா? உன்னால போயிடுச்சுடா. டென்ஷன் ஆகாதீங்க. எனக்கு வேண்டியதை நான் சொன்னேன்டா. நீ பாக்குறது எல்லாமே கிழவிங்களா இருக்கு. நான் என் தொழில சாமியா பாக்குறேன் ஐயா.